குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 8/12/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:17 திதி இன்று காலை 7:52 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:37 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. நாம யோகம் இன்று அதிகாலை 5:47 வரை ஆசனம், பின்பு வஜ்ரம். கரணம் மாலை 6:04 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை. நண்பகல் 1:30 2:30 வரை. வார சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் பிற்பகல் 2:37 வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி. வளர்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் இன்றைய தினம் பைரவர் வழிபாடு சிறப்பு. அதே போல கண்ணூறு கழித்தல் அப்படின்றது இன்னைக்கு செய்தால் மிக சிறப்பு. அஷ்டமியும் இணைந்து வர்றதுனால இன்னைக்கு திஷ்டி சுத்தி போடுறது மிக மிக சிறப்பு, நல்லா இருக்கும். ஒரு பொன்மொழி என்ன அப்படின்னா, உனது ஒவ்வொரு தவறும் உன்னுடைய எதிரியை உத்தமனாக்கிவிடும். நீ செய்யற தவறு எதிரியை நல்லவனாக்கிடும். உங்களுக்கே தெரியாம அவன் உத்தமன் ஆயிடுவான். அதனால தவறு என்ன செய்யறோன்றத யோசிச்சு அது நல்லதா கெட்டதா அப்படின்றதான் நம்ம யோசிக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? சரி, இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு செய்யுங்க. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அது கூட இந்த ஸ்டார் மாதிரி ஒன்று வரும், ஸ்டார் மாதிரி இருக்கும். அது வந்து மொக்குன்னு சொல்லுவாங்க அது. சரிங்களா? பிரியாணிக்கெல்லாம் போடுவாங்க. அதை வச்சுக்கோங்க. 5 கிராம்பு அது கூட சேர்த்து வச்சுக்கோங்க. வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம வந்து தீபம் ஏத்துறோம். இப்போ ஒரு அகல் விளக்குல தீபம் ஏத்துறோம்னா அந்த தீபத்தினுடைய அந்த அகல் விளக்குனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அகல் விளக்குன்றது ஒரு நவக்கிரகம். அது எப்படின்றத உங்களுக்கு சொல்ல போற விளக்கி அது தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டாலே எல்லா விஷயம் ஆன்மீகத்தை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டாலே நன்மைதான். சரிங்களா? சரி, நம்ம இப்போ கோச்சாரத்தை பார்த்துடலாம். விருச்சிக லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன் புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார். மகரத்தில் சுக்கிர பகவான், கும்பத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவானும் மாந்தி பகவானும் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கடகத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கன்னியில் கேது பகவான். இன்றைக்கு பைரவர் வழிபாடு சிறப்பை தரும். அது தேய்பிறை அஷ்டமியில தான் வணங்கணும்ன்றது கிடையாது. வளர்பிறை அஷ்டமியிலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் மிக சிறப்பு. சரி, இப்போ இன்றைய தினம் கண்ணூறு கழித்தல் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்க இல்லைங்களா? கண்ணூறு கழித்தல்னா எதற்காக? இப்போ எல்லாருக்கும் தெரியும், கண் திருஷ்டி அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய தீபத்துல கூட நவக்கிரகம் இருக்கு அப்படின்னு தான் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப இந்த அகல் விளக்கின் நவக்கிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி அப்படின்றத பார்க்கலாம்.
நம்ம கோயில்கள்ல வீடுகள்ல அகல் விளக்கு வைத்து நம்ம வழிபாடு செய்கிறோம், விளக்கேற்றி வழிபாடு செய்கிறோம். அதுக்கு அர்த்தம் என்னன்றது நிறைய பேருக்கு தெரிந்திருந்தாலும் சில பேருக்கு தெரிவது இல்லை. இதன் அர்த்தம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு தீபம் ஏற்றுறோம், அதுவும் கார்த்திகை மாதம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் வருது, நம்ம தீப வழிபாடு செய்வோம். அதனால அந்த தீபத்தின் தன்மை என்ன அப்படின்றத பார்க்கலாம். அகல் விளக்கு அப்படின்றது சூரியன், நெய் எண்ணெய் இது ரெண்டும் வந்து திரவமா இருக்கிறதுனால அது சந்திரன், திரி வந்து புதன். அதுல அந்த ஜுவாலை வருது இல்லைங்களா, நம்ம திரி ஏத்துறோம், அந்த ஜுவாலை வந்து செவ்வாய். இந்த ஜுவாலையின் நிழல் கீழே விழும், பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒரு தீபம் ஏத்துறோம்னா அதனுடைய நிழல் அங்க தெரியும். அது வந்து எதுன்னா ராகு. அந்த ஜுவாலையின் மஞ்சள் நிறமா இருக்கும், நம்ம ஏத்துறோம் அப்படின்னா மஞ்சள் நிறமா இருக்கும், அது எதுனா குரு. அதே மாதிரி இந்த ஜுவாலின் அடியில அணைந்தவுடன் அது வந்து கறி மாதிரி தெரியும் இல்லைங்களா? இப்போ ஒரு தீபம் எரியுது, அது அணைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கரியா இருக்கும், முனையில கூட கரியா இருக்கும் அது அடியில, அது சனி பகவான். வெளிச்சம் பரவுது பாருங்க, அந்த வெளிச்சம் பரவுவது தான் ஞானம். ஞானம்ன்றது கேது. அப்போ இந்த திரி எரிய எரிய குறைந்து கொண்டே வருவதுதான் சுக்கிரன். அதாவது இது என்ன அர்த்தம்னா ஆசைன்னு அர்த்தம். அதாவது ஆசையை குறைத்து கொண்டால் சுகம் என்பது நிறைய இருக்கும்ன்றது அர்த்தம். அதே போல ஆசைகள் நம்மை அழிக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி மோட்சம் கிடைக்காமல் மீண்டும் மீண்டும் கர்மா நம்மை மனித பிறவியாக ஜனனம் எடுக்க செய்கிறது. இந்த ஆசைகள் நம்மை அழிக்கிறதுனா என்ன அர்த்தம்? நமக்கு நிறைய கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அது வாங்கணும், கோடி கோடியா பணம் இருக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், அப்படி இப்படின்னு நம்ம ஆசை பட 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 என்ன ஆகுது அப்படின்னா வாழ்க்கையில நிறைய நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். ஏன்னா அதனுடைய தேடல் அதிகமாகுது. ஆனா தேடல் அப்படின்றது நிறைய விஷயம் இருக்கு. நம்மை நாமே உணரக்கூடிய தன்மையை எப்படின்றது ஒரு தேடல், நாம் எதுக்கு வந்தோம் அப்படின்றது ஒரு தேடல் இல்லைங்களா? நம்ம இந்த பூமிக்கு பிறந்து வந்திருக்கோம்னா எதற்காக நம்மை ஆண்டவன் படைத்தான் அப்படின்றது ஒரு தேடல் இருக்கு. அதே போல தேடல்ன்றது நிறைய விதமானது. முக்கியமா நாம் ஏன் வந்தோம், இந்த பிறவி ஏன் எடுத்தோம் அப்படின்ற ஒரு தேடலும் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அது எதனால அப்படின்றது அது ஒரு தேடி போகக்கூடிய ஒரு தேடல் தான் இது. அதே போல மோட்சம், நிறைய இந்த மாதிரி வந்து ஆசைகள் நமக்கு அதிகமா இருக்கிறதுனால நம்மளுடைய நமக்கு வந்து மோட்சம் கிடைக்காமல் மீண்டும் மீண்டும் கர்மா நம்மை மனித பிறவியாக ஜனனம் எடுக்க செய்கிறது. இதுதான் அகல் தீபம் நமக்கு உணர்த்தும் தத்துவம். புரியுதுங்களா? இந்த தத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் சுகமா இருக்கலாம். கஷ்டம் வரும்போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா என்ன, துன்பம் வரும்போது சிரிங்கன்றாங்க. ஆனா இது சொன்னா எல்லாருக்கும் வந்து கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா துன்பம் வரும்போது எப்படி சிரிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி எழும் இல்லைங்களா? துன்பம் வரும்போது அதுக்காக அளவுக்கு மீறி ஆகாகன்னு சிரிக்க சொல்லல, அந்த துன்பத்தை வெளிக்காட்டாமல் முகத்தின் அழகு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழியும் இருக்கு. நம்ம அதை வந்து ரொம்ப வெளிக்காட்டாமல் நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்றத தேடுங்க. அதை விட்டுட்டு அதிக ஆசைகள் இருந்தால் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க கூடும். அதனால இந்த தீப வழிபாடு நமக்கு அதை தான் உணர்த்துகிறது, வேற ஒன்றும் கிடையாது. நவக்கிரகமே இந்த அகல் விளக்குல இருக்குன்றது தான் அர்த்தம். அதனால தெரிஞ்சுக்கோங்க, அகல் தீபம் ஏத்துறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்றது, நவக்கிரகமே நமக்கு வசப்படும் என்பதுதான் உண்மை. சரிங்களா? சரி, இப்பொழுது நம்ம 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு நாள், அதே மாதிரி வெற்றி நிறைந்த ஒரு நாள். லாபங்கள் இன்னைக்கு ஈட்டலாம். உறவினர்கள் வழியில நல்ல ஒரு செய்திகள்லாம் கிடைக்கும்.
கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். வியாபாரம் சம்பந்தமாக ஒரு சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் சேமிப்புகள் அதிகரிக்கும். மனசுல ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் உருவாகும். அதே போல ஒரு புதுவிதமான ஆசைகளும் இலக்குகளும் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் உற்சாகம் நிறைந்த ஒரு நாள். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு சுகம் நிறைந்த நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரக்கார ஆரோக்கியம் மேம்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, அரசு சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுக்கு நிறைவேறும். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். வர்த்தகத்துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மேன்மையான ஒரு நாள். வியாபாரம் சம்பந்தமான புதிய நபர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இன்னைக்கு அமைகின்ற ஒரு நாள். மாணவர்களுக்கு நல்ல ஒரு தெளிவு ஏற்படும். வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் எல்லாம் அனுகூலமாக அமையும். இன்றைய தினம் விவேகம் வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அதிசய மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளால் நிறைவேறும். ரோகிணி நட்சத்திர மேன்மை ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அத்தனையும் கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப சிந்தித்து அந்த விஷயத்தை செய்யணும். குடுக்கல் வாங்கல்ன்றது பெரிய விஷயம். கொடுத்தா வருமா அப்படின்றத யோசிச்சு கொடுங்க. உங்க செயல்பாட்டுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்க தெளிவு பிறக்க செய்கின்ற முயற்சியில மாற்றமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். சிந்தனை போக்கில் கவனம் தேவை. சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீங்க. எதிர்காலம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளின் மறைமுகமான ஆதரவுகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக அமையும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருங்க. மனசுல ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும். மற்றவர்களின் விவாதங்களை, மற்றவர்களிடம் நீங்க செய்யும் தர்க்கத்தை கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு தவிர்த்துருங்க, எதையும் பேசாதீங்க. உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். அடுத்த இனத்த மக்களிடம் பழகும் போது ரொம்ப கவனமா இருக்கும். குடுக்கல் வாங்கல கவனம் தேவை. வர்த்தக துறையில சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அதிசய வடகு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் நீங்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் இருந்து வந்த இழுபறிகள்லாம் மறையும். உத்தியோகத்துல நெருக்கடிகள்லாம் குறையும். சுபகாரியங்கள்லாம் ஈடேறும். கணவன் மனைவிடைய நெருக்கம் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். வர்த்தகத்துறையில சாதகமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் விலகும். பூரம் நட்சத்திரக்கார நெருக்கடிகள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். விவசாய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மேன்மையான ஒரு நாள். பிள்ளைகள்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் பொறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு தருணம். வெளியூர் பயணங்களால் முன்னேற்றம் ஏற்படும். பெரியோர்களின் ஆலோசனை புதிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்துல உயர்வு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும்.
இன்றைய நாள் எதை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தோடு செய்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசையின் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் இன்னைக்கு கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரம் மேன்மை ஏற்படும். சித்திரை நட்சத்திரம் உயர்வு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தருணம், குடும்ப உறுப்பினர்களால் சந்தோஷம் ஏற்படும். அதே மாதிரி கல்வி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் முன்னேற்றம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். மனசுல ஒரு புதிய தேடல்கள் ஏற்படும். கால்நடைகள் மூலம் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். எதிர்பாரா சில உதவிகரம் கிடைக்கும். இன்றைய நாள் நல்ல சொல் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய வடக்கு திசையின் 5ஆம் எண் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தை இன்னைக்கு இந்த விஷயத்தை நம்ம தேடனால் நிச்சயம் நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்ற ஒரு தருணத்தை இன்னைக்கு ஏற்படுத்தும். தேடல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும். விசாக நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வேலை சம்பந்தமான சிந்தனைகள் மேலோங்க. விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஆதாயம் அதிகரிக்க. திடீர் திருப்பங்கள் மூலம் மாற்றங்கள் உருவாகும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். சமூக பணிகளில் எதிர்பார்ப்புகளை நிறைவேறும். உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். போட்டியில ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம். மனை மீதான கடன் உதவிகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் கவலைகள்லாம் விலகி நல்ல ஒரு சந்தோஷம் நடக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தெற்கு திசையின் 3ஆம் எண் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கின்ற ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, திட்டமிட்ட வேலையெல்லாம் இன்னைக்கு வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. வர்த்தகம் சார்ந்த துறையில முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் குறையும். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கும். பாக பிரிவினை முயற்சிகள்லாம் அதிகரிக்கும். எண்ணிய சில உதவிகள்லாம் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமையும். அதிசய வடகிழக்கு திசையின் 4ஆம் எண் நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள். நண்பர்கள் வழியில வரவுகள்லாம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களை பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். கலை சார்ந்த துறையில வித்தியாசமான சிந்தனைகள்லாம் ஏற்படும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. விலையுறந்த பொருட்கள்ல கவனம் தேவை. வியாபாரத்துல எதிர்பாரா சில உதவிகரம் கிடைக்கும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய தென்மேற்கு திசையின் 3ஆம் எண் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பழைய நினைவுகள் மூலம் ஒரு விதமான சோர்வுகள் தோன்றி விலகும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அதே மாதிரி கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலை அறிந்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தற்பெருமை பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. கலை சார்ந்த பணிகள்ல சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் வரவுகள் நிறைந்த நாளாகவும் அமையும். செலவுகளும் இருக்கும். அதிசய மேற்கு திசையின் 8ஆம் எண் நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் மறையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் தேவை. இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே,
இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் செயல்பாட்டில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் கைகூடும். மாணவர்களுக்கு அப்பப்ப ஞாபக மறதி ஏற்பட்டு விலகும். எளிதில் முடியும் அப்படின்னு எதிர்பார்த்த சில விஷயங்கள் தாமதமாகி நிறைவு பெறும். புதிய முதலீடுகள் சிந்தித்து செயல்படுங்கள். மனதில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். இன்றைய தினம் எதிர்ப்புகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விதமான உடல்ல ஒரு மந்தம் இன்னைக்கு இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்கார ஞாபக சக்தி பெருகும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.